ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எருக்கம்பூ மாலை செய்ய போகிறோம். ஏன்னா விநாயகர் சதுர்த்தி வருது, அதனால் நம்ம எருக்கம்பூ மாலையை ரெடி பண்ண போகிறோம். அதை எப்படி செய்ய போகிறோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதெல்லாம் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எருக்கம்பூ நாங்கள் செடியில் பிச்சுட்டு வந்தோம். இப்போ இதில் தான் நம்ம மாலை ரெடி பண்ண போகிறோம். வாங்க மாலையை ரெடி பண்ணலாம். இப்போல்லாம் இதெல்லாம் என்ன பண்ணோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஒரு பூவை தனித்தனியாக பிரிச்சுக்கணும். இந்த பூ ஒன்றுன்னா தனியாக பிரிச்சுக்கணும். இதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என் பொண்ணு என் கூட வந்திருக்கா. என் பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறா. இது ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இப்போ ரெடி பண்ணியாச்சு, எல்லாமே நம்ம பிரிச்சிட்டோம். இப்போ வந்து மாலையை கோக்க போகிறோம். வாங்க. இப்போ ஊசி, ஒரு நூல், இந்த ஊசியில் வந்து நம்ம கோர்த்து இப்போ மாலையை ரெடி பண்ண போகிறோம். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச மாலைங்க இது. அவ்வளோதாங்க. மாலை கோத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு தேவையான சைஸில் நம்ம கோத்தாச்சு. பாருங்கள், பார்த்தீங்களா, நல்லா இருக்கா? நம்ம விநாயகருக்கு வந்து மாலை ரெடி பண்ணியாச்சு. இப்போ கீழே வந்து கொஞ்சம் நடுவில் 3 எருக்கம்பூ கோத்து அது ஒரு அழகாக டிசைன் பண்ணிடலாம். இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த 2 ரெடி பண்ணிட்டோம். கீழே அந்த தொங்குறது இன்னும் ஒன்று பண்ணிட்டாக்கா மாலை கட்டிட்டா மாலை ரெடி ஆகிடும். இன்னொன்று கட்ட போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விநாயகருக்கு நம்ம கையால் எருக்கம்பூ மாலை செய்கிறது ஒரு சந்தோஷம்தான். இந்த மாதிரிலாம் நீங்கள் யார் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே மாலையை ரெடி பண்ணி சாமிக்கு போட்டு சந்தோஷப்படுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். வருஷம் நான் தான் ஃப்ரெண்ட்ஸ், நானே மாலையை ரெடி பண்ணி விநாயகருக்கு போடுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பண்ணிட்டோம். கட் பண்ண முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 4 பூ கோத்து இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம். அதே மாதிரி 3 ரெடி பண்ணிட்டோம். பாருங்க, அழகாக இருக்கா? இப்போது நம்ம மாலையில் ஜாயின் பண்ணிடுவோம். இதெல்லாம் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டப்போ இப்படி சேர்த்து முடிச்சு போட்டாச்சு. இப்போ மாலையில் சேர்த்து போச்சு. இந்த மாலைக்கு நடுவில் மாட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என் பொண்ணு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறா. அழகாக கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அழகாக மாலையை ரெடி பண்ணிட்டோம்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கையால் அழகாக எருக்கம்பூ மாலை. நல்லா இருந்தால் சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அழகாக இருப்பாரு. நம்ம கையால் நாமளே செஞ்சு அது ஒரு அழகு தான். இந்த மாதிரி செஞ்சுட்டு யாரெல்லாம் ரசிப்பீங்களோ, அதை பார்த்து ரசிச்சுட்டே இருப்பீங்களோ அவங்கள கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட மாலை அழகாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம விநாயகர் சதுர்த்தியை செலிப்ரேஷன் பண்ணும்போது பார்க்கலாம். நாங்கள் விநாயகர் சதுர்த்தி எப்படி செலிப்ரேஷன் பண்ணுறோன்னுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல்.